Welcome to Shubha's World. In the video, நம்ம second trimester of pregnancy பொறுத்த வரைக்கும் என்ன frequently asked questions இல்லனா என்ன common questions உங்க மைண்ட்ல இருக்குமோ அதுக்கான answers இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி shout out time. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னன்சியில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். நம்பர் 1, நான் ப்ரெக்னன்சியில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா செகண்ட் ட்ரைமெஸ்டரில் ட்ராவல் பண்ணலாமா, எப்படி ட்ராவல் பண்ணணும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், எது பெஸ்ட் வே டு ட்ராவல். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எஸ், கண்டிப்பாக இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டர் தான் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் சேஃபஸ்ட். ட்ராவல் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்படின்னு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. யார் ட்ராவல் பண்ணலாம், யார் ட்ராவல் பண்ணக்கூடாது, எது பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ராவலிங், அதாவது பை ரோடா, பை ஃப்ளைட்டா, பை ட்ரெயினா அப்படின்னு என்ன பெஸ்ட் வே டு ட்ராவல், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது அந்த வீடியோவில். அது கூடவே சேர்ந்து இன்னொரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸ்க்கு போகிறவங்க என்னென்ன அவங்களோட செக்லிஸ்ட் இருக்கணும், என்ன விஷயங்கள் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் போகிறதுக்கு முன்னாடி, என்ன பேக் பண்ணிக்கணும், இது எல்லாம் இருக்குது. ஸோ இந்த 2 வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். மேலேயும் நான் ஐ கார்டாக அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த TDAP வேக்சினேஷன் அவசியமா பிரெக்னன்சியில்? TDAPங்கிறது டெட்டனஸ், டிப்தீரியா அண்ட் பெர்டூசிஸ், ரைட்? இந்த 3 விஷயங்களுக்கு வராமல் தடுக்கக்கூடிய அந்த வேக்சினேஷன். ஸோ இந்த வேக்சினேஷனுங்கிறது ப்ரெக்னன்சியில் கொடுக்குறாங்களே, இது சேஃபா, இது அவசியமா, கண்டிப்பாக எடுத்துக்கணுமா அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இது சேஃப் அண்ட் எஸ், கண்டிப்பா எல்லா பிரெக்னன்ட் லேடிஸும் இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கணும். ஆக்சுவலி பிரெக்னன்ட் லேடிஸ் எடுத்துக்கிறது அவங்க பாடியில ஆன்டிபாடிஸ் உருவாகி அது அந்த தொப்புள் கொடி வழியா குழந்தைக்கு போய் குழந்தைக்கு ஆன்டிபாடிஸ் உடம்புல ஃபார்ம் ஆகி குழந்தை பிறந்த அப்புறம் இன்ஃபெக்ஷன் வராம குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி இந்த பெர்டூசிஸ்னு சொல்றாங்க இல்ல, வூப்பிங் காஃப், அந்த ப்ராப்ளம் வராம குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ரொம்ப தூரம் எஃபெக்டிவா இருக்கு. அதனால தான் பிரெக்னன்சியில இதை கண்டிப்பா எல்லா பிரெக்னன்ட் லேடிஸும் எடுத்துக்கணும், குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் பிரெக்னன்ட் லேடிஸ் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய, அதாவது இப்ப குழந்தைய நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அப்போ குழந்தை இருக்கக்கூடிய அந்த வீட்டுல யார் யார் இருப்பாங்களோ, தாத்தா பாட்டியோ இல்ல சித்தி சித்தப்பாவோ இல்ல அந்த குழந்தைக்கே ஒரு அண்ணனோ அக்காவோ இருப்பாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வயசுல, அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே வேக்சினேஷன், இந்த TDAP வேக்சினேஷன் எடுத்துக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் வேக்சின் எடுத்து அவங்க எல்லாம் ப்ரொடெக்டடா இருக்கும்போது அது பேபிக்கும் பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், எனக்கு 20 வீக்ஸ் தாண்டியாச்சு, ஏன் இன்னும் பேபி மூவ்மெண்ட்ஸ் ஃபீல் ஆகலை? இது ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க என்கிட்ட. ஆக்சுவலி இந்த பேபி மூவ்மெண்ட்ஸுங்கிறது ரஃப்லி 20 வீக்ஸ் கிட்ட நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் இது ஸ்பெசிஃபிக்கா இப்போதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு 18 வீக்ஸ்லயே பேபி மூவ்மெண்ட்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் 22, 24 வீக்ஸ் கூட ஆகலாம் பேபி மூவ்மெண்ட்ஸ் ஃபீல் பண்றதுக்கு. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு பேபி மூவ்மெண்ட் எப்போ ஃபீல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு. பேபி கிட்டத்தட்ட 10 வீக்ஸ், 10 வாரத்துல இருந்தே பேபி மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்க அல்ட்ராசவுண்ட்ல பார்க்க முடியும். பட் நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த மூவ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆன அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் அது மட்டும் இல்ல, ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது நஞ்சுக்கொடி எங்க இருக்கு, சிலப்போ ஆன்டீரியர் பிளசண்டா இருந்தா சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகுது பேபியோட மூவ்மெண்ட் ஃபீல் பண்றதுக்கு அப்படின்றாங்க.
அதே மாதிரி உங்களோட BMI, அதாவது உங்க ஹைட், உங்க வெயிட், உங்க மசில் டோன் எப்படி இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. amniotic fluid எவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பேபி மூவ்மெண்ட்ஸ் நீங்க எப்போ ஃபீல் பண்ணுவீங்கிறதுக்கு. அதனால ஒரு ரேஞ்சுன்னு பார்க்க போனா 18 வீக்ஸ் டு 24 வீக்ஸ். ஸோ 24 வீக்ஸ் ஆகியும் உங்களுக்கு பேபி மூவ்மெண்ட் ஃபீல் ஆகலைன்னா நீங்கள் அப்போ அதை டாக்டர் கிட்ட ஏன் அப்படின்னு போய் பார்த்துக்கலாம். பிரெக்னன்சியோட செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல இருந்தே ஸ்லீப் பொசிஷன் கரெக்டா இருக்கணும்னு சொல்றாங்களே, என்ன பொசிஷன்ல தூங்கலாம், எப்படி தூங்கக்கூடாது, அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்லீப் டியூரிங் பிரெக்னன்சி அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி படுத்துக்கணும், ஸ்ட்ரெயின் இல்லாமல் படுத்துட்டு இருக்கும்போது எப்படி எழுந்துக்கணும், கரெக்ட் வே ஆஃப் ஸ்லீப்பிங், ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது ஃபார் ஸ்லீப் டியூரிங் ப்ரெக்னென்சி. அண்ட் அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐகார்டாக கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், எனக்கு 5 மாதம் ஆகுது ஆனாலும் ஏன் இன்னும் வயிறு தெரியலை, வயிறு பெருசாகவே ஆகலை ஏன் அப்படிங்கிறது நிறைய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு இது ஒரு பெரிய கன்சர்னாகவே இருக்குது. ஒருவேளை பேபி க்ரோ ஆகலையா, பேபி ரொம்ப சின்னதாக இருக்குமா, இப்படியெல்லாம் வேற அவங்களே இமேஜின் பண்ணி கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ உங்களோட வயிறு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்தது. இது ஜெனட்டிக்ஸ், அதாவது உங்க ஃபேமிலியில உங்க அம்மாக்கு, பாட்டிக்கு, உங்க அக்காக்கு, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வயிறு தெரிஞ்சுது அப்படின்னு அதில் ஆரம்பிச்சு, ஸோ ஜெனட்டிக்ஸ் ஆர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு உங்க ஹைட் அண்ட் வெயிட் என்ன, உங்க BMI என்ன, அப்புறம் உங்களோட மசில் டோன். ஸோ சில பேருக்கு இயற்கையாகவே நல்ல ஃப்ளாட்டான டைட்டான ஒரு வயிறு இருக்கக்கூடியவங்க, நீங்கள் நல்ல மசில் டோன் இருக்குது, ஒரு சுறுசுறுப்பான ஆள், நிறையா நடப்பீங்க, நிறையா வேலைகள் செய்வீங்க இழுத்து போட்டு அப்படின்னா உங்கள் மசில் டோன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்களுக்கு அடி வயிறில் ஒரு ஃப்ளாபே இல்லாமல் இருக்கவங்களுக்கு அந்த வயிறு தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். பட் ஆல்ரெடி வயிறு கொஞ்சம் ஒரு ஃப்ளாபியா இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஈஸியா வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிங்கும் போது உங்க மசில் டோன் ரொம்பவே நல்லா இருக்கும், அதனால வயிறு தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அடுத்த பிரெக்னன்சிஸ்ல இன்னும் முன்னாடியே உங்களுக்கு வயிறு தெரியும், அந்த வயிறு தெரிகிற மாதிரி இருக்கும், அதை நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. பட் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் லேட் ஆகுறது, சில பேருக்கு 7 மாதம் வரைக்கும் கூட வயிறு ரொம்ப தெரியாமலே இருக்கும். அதெல்லாம் டோட்டலி நார்மல். உடனே நீங்கள் குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளமா, குழந்தை நல்லா க்ரோ ஆகலையா, ரொம்ப சின்னதாக இருக்காங்களான்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குழந்தையோட க்ரோத்துங்கிறத உங்க டாக்டரும் உங்க அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியனும் செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி, செகண்ட் ட்ரைமெஸ்டர் கேர் வீடியோல சொன்ன மாதிரி, உங்க டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ்ல உங்க டாக்டர் உங்க வயிறு, உங்க ஹைட் ஆஃப் ஃபண்டஸ், அந்த யூட்ரஸ் எவ்வளோ ஹைட் ஆகிட்டே போகுது, க்ரோ ஆகிட்டே போகுதுங்கிறத செக் பண்ணுவாங்க, மெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க பிரெக்னன்சி வீக்குக்கு ஏற்ற அளவுக்கு அதோட ஹைட் இருக்கா யூட்டரஸோடது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹைட் ஆஃப் ஃபண்டஸ் செக் பண்றது, அப்புறம் அல்ட்ராசவுண்ட்ல பார்க்கறது, அப்புறம் இந்த அனாமலி ஸ்கேன் மாதிரி டீட்டெயில்டு ஸ்கேன்ல குழந்தைய லிட்ரலி மெஷர் பண்ணுவாங்க அந்த தேவையான க்ரோத் இருக்கான்னு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் குழந்தை தேவையான வெயிட் இல்லையோ வளரலையோ அப்படியெல்லாம் தேவையில்லாமல் டென்ஷனே ஆக வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு கால்களில் வேரிகோஸ் வெயின்ஸ் இல்லை ஸ்பைடர் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த நரம்புங்கள்லாம் ஒரு மாதிரி புடைச்ச மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி ப்ளூ இல்லை பர்பிள் கலரில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதை பார்த்து பயப்படாதீங்க. அது வேரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அது பிரெக்னன்சியில் அது ஒரு காமன் ப்ராப்ளம் தான். டெலிவரிக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடும். பட் பிரெக்னன்சியில் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் அடிக்கடி உங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். நிறையா வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் அதெல்லாம் பண்ணும்போது இந்த வேரிகோஸ் வெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, காலை தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காம அப்பப்போ பொசிஷன் மாத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் கால்களை தூக்கி கொஞ்சம் ஹைட்டாக, அதாவது ஒரு ஸ்டூல் மாதிரி இல்லை ஒரு டீப்பா மாதிரி முன்னாடி வச்சு அது மேலே கால்களை தூக்கி கொஞ்சம் ஹைட்டில் வச்சுக்கும் போது உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் ஈஸியராக இருக்கும். அண்ட் அந்த வேரிகோஸ் வெயின்ஸ் இன்னும் மோசமாகாமல் அது பார்த்துக்கும். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து கண்டினியூஸாக உட்காந்து வேலை செய்கிறதோ இல்லை ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறதோ இந்த வேரிகோஸ் வெயின்ஸை இன்னும் மோசமாக்கிடும். ஸோ அது ரெண்டுமே நீங்கள் ப்ரெக்னன்சியில் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல இருந்த சிம்டம்ஸ் எல்லாம் திடீர்னு இப்போ கம்மி ஆயிடுச்சு இல்லை ஸ்டாப் ஆயிடுச்சு, ஏன், ஏதாவது பேபிக்கு ப்ராப்ளமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க.
ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல பெரிய தலைவலியா இருக்கிறது, இந்த கண்டினியூஸா வாந்தி வர்றது, தலை சுத்தல் மாதிரி இருக்குது, டயர்டா இருக்குது, தூங்கி தூங்கி எழுந்துக்கிறது, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி இது வந்து நம்ம குழந்தைக்காக தான், நம்ம பிரெக்னன்சி கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற ரீஅஷூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. திடீர்னு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு, என்னடா அந்த மாதிரி இல்லையே, முன்ன மாதிரி இல்லையே, நம்ம வாமிட்டிங் எல்லாம் இப்ப பண்றது இல்லையே அப்படின்னு சில பேருக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் திடீர்னு ஏன் இல்லாம இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு பயமே வந்துருது. சில பேருக்கு ஏதாவது ப்ராப்ளமோ பேபிக்கு அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இந்த HCG ஹார்மோன் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல பீக் ஆகிட்டு இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டர் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுது. அதனாலதான் உங்களுக்கு இந்த பெஸ்கி சிம்டம்ஸ்ல இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குது. இது ரொம்பவே காமனான ஒரு விஷயம். நான் இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டர் பிரெக்னன்சியோட கேர்ன்ற வீடியோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேனே, அதுலயும் நான் சொல்லி இருக்கேன். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி. நீங்க வந்து ஏதோ ப்ராப்ளம்னு நினைச்சுக்க வேண்டாம். இது வந்து ரொம்ப காமன். செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல அந்த சிம்டம்ஸ் வந்து குறையிறது இல்ல கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுறது. செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஓகேவா பிரெக்னன்சில எஸ்பெஷலி செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல வந்து உங்க லிபிடோ வந்து ஹையா இருக்கும். ஸோ உங்க ஹஸ்பண்டோட நீங்க சேர்ந்து இருக்கலாமா, அது சேஃபா, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையா, இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். உங்களோட பிரெக்னன்சி வந்து ஒரு நேச்சுரல் கன்செப்ஷன், அதாவது நேச்சுரலா நடந்த ஒரு பிரெக்னன்சி அண்ட் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை அண்ட் உங்களுக்கு எந்த பிளசண்டா ப்ரிவியா மாதிரி வேற எந்த கண்டிஷன்ஸும் இல்லை. வேர் உங்க டாக்டர் வந்து நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், இல்ல உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலொழிய நீங்க வந்து இது ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படி ஒரு ஆசையா இருக்கு, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா தாராளமா நீங்க வந்து சேர்ந்து இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் உங்க சேஃப்டிக்காக எதுக்கும் ஒரு தடவை உங்க டாக்டர் கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னா, நார்மல் பிரெக்னன்சி, ஹெல்த்தி பிரெக்னன்சி, எந்த ஹை ரிஸ்க் சிச்சுவேஷனும் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா உங்க ஹஸ்பண்டோட நீங்க சேர்ந்து இருக்கலாம், அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ உங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். until then take care.